கண்டதே கிடையாது. அருணா, என்ன கருத்தில் என்ன இருக்கின்றது தெரியவில்லையே. சாமி தெரியவில்லையே. நிச்சயமாக தெரியவில்லை. சத்தியமாக தெரியவில்லை. சத்தியமாக சாமி. தம்பி சாஞ்சிராஜ சூரிய பகவான் உலகத்திலெல்லாம் ஒளித்திருப்பவர்கள். ஆமாம், நீங்க பொய் பேசலாமா சாமி? நான் பொய்யே கூறவில்லையே. என்ன நியாயமா இது? என்ன இது சாமி? ஓடி ஆமா, ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். நீங்கள் ஒரு முத்தம் தான் கொடுத்தீங்க. நீங்க ஒரு முத்தம் கொடுத்தீங்கல்ல, அந்த ஒரு முத்தம். அப்படியா? ஒரு முத்தம் கொடுத்ததற்கே ஒரு குழந்தை 1000 முத்தம் கொடுத்தார். 1000 குழந்தைகள் எல்லாம் பிறக்கும். 1000 குழந்தை செஞ்சு விட்டது. அப்படி என்றார். ஒரே அசுத்தமாக இருக்கிறது. அதை பார்த்தா தடகம். ஆமா, அந்த தடகம் என்னுடைய உடலெல்லாம் அருணா, நான் யார்? இந்த உலகெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய தெய்வம். அப்படி இருக்கே என் கரத்தில் குழந்தையா? வேண்டாம், முடியாது. தான் போடும். சிறிது நேரம். சரி, சிறிது நேரத்திற்குள் வந்துவிட வேண்டும். ஏமாற்றி விட மாட்டாயே. அப்படியா? என்னை ஏமாற்றவே கூடாது. அருணன் சென்றான். வருவானா வரமாட்டானா என்று தெரியவில்லையே. இந்த உலகிற்கெல்லாம் ஒளித்தரக்கூடிய கருணாகினி இந்த இடத்துல ஆமாம் தேவேந்திரா, தேவலோகத்தில் இருக்க வேண்டிய நீ பூலோகத்தில் என்ன செய்கிறாய்? தேவலோகத்தில் இருந்து அலுப்பாகிவிட்டது. அதனால் பூலோகத்தில் இருக்கின்ற மலர்களை எல்லாம் பார்க்கலாம் என்று வந்தேன். உங்களுக்கு என்ன வேலை? நானும் முட்டை கொண்டுதான். அப்படியா? நீ இல்லாத இடமே இல்லை, நீதான் என் வாழ்வின் எல்லை. கண்ணா கண்ணா கமல கண்ணா கண்ணா. கண்ணா கண்ணா மாய கண்ணா கண்ணா. கண்ணா கண்ணா கமல கண்ணா கண்ணா. நீ இல்லாத இடமே இல்லை, நீதான் என் வாழ்வின் எல்லை. கண்ணா கண்ணா கமல கண்ணா கண்ணா. ஆமா, தேவலோகத்தை விட்டு இப்படி வர வேண்டிய காரணம்? தேவலோகத்தில் இருந்து அங்கு இருக்கின்ற மரங்கள் எல்லாம் பார்த்து இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். ஆமா, நான் வந்த நேரமாக ஒரு கருத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாய். இன்னொரு கரம் எங்கே? இதோ இங்கே. இன்னொரு கரம் எங்கே? இங்கே.
குரல் கேட்கிறது. ஒளி கொடுக்க வேண்டிய சூரிய பகவான் நானேதான். ஆமா, உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்காமல் இங்க வந்த காரணமா இந்த இயற்கை காட்சி எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. ஆகையால் சுற்றி பார்த்து விட்டு போகலாம் என்று வந்து உனக்கும் அந்த ஒரே கரங்கள் தான். 2 கரங்கள் இருக்கின்றது. சூரிய பகவானே, நாரதா நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனால் அம்மா ஜானகி ஜானகி ஐராவதம் பூச்சக்கர முறை வெள்ளை ஏனை அதற்கு பொருத்திய கரத்தில் போன்ற காரணம் அது வந்து என்ன உழைத்தீர்கள், என்ன உழைத்தீர்கள்? என்னுடைய எனக்கு வந்து பூமி பாரம் தீர்க்க முடியவில்லை என்று பூமாதேவி என்னிடத்தில் முறையிட்டார்கள் அல்லவா? ஆகையால் அப்பொழுது அனைத்து தேவர்களும் வந்து சில ஆலோசனை கூட்டம் என்று ஏற்பாடு செய்தோம். அப்படி நடக்கின்ற தருணத்திலே இந்த சூரிய தேவனுக்கு ரத சாரியாக இருக்கக்கூடிய அருணன் பெண்ணாக உருமாறி இங்கே வந்தார். தேவலோகத்திலே ஆடை பாடினார். அவனுடைய அழகிலே மயங்கி ஒரே ஒரு முத்தம் தேவலோகத்திலே அங்கமுடி ஒருத்தவன் ஓடி வந்து நாட்டியம் ஆடினான். அந்த நாட்டியத்தை பார்த்து கண்ணில் அசைத்து விட்டான். அவள் மீது மோகம் கொண்டு உனக்கும் அவளுக்கும் சிற்றத்தில் ஈடுபட்டு இந்த ஒரே ஒரு முத்தம் தான் நாராயண் 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 நாராயண். உனக்கு அங்கு என்ன நடந்ததோ சரி, ஏதோ நடந்து விட்டது, முடிந்து விட்டது. ஏதோ அந்த பொண்ணு இருவர் வெற்றி கொண்டு நல்ல முறையில் இருங்க. என்ன பார்த்து நான் தான் கேக்குறேன். உங்களுடைய கதை நாடு என்ன நான் தான் கேக்குறேன். 30 தேவர்களுக்கு எல்லாம் தலைவன். இந்த குழந்தையை கருத்திலே வைத்துக் கொண்டு தேவர்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. சரி, பொருள் ஒன்று இருந்தா பெயர் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இருக்க வேண்டுமே. நீயே ஒரு பெயர் வச்சினா அடடே, உங்கள் கரத்தில் இருக்க வேண்டிய அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பெயர் நான் சொல்ல வேண்டும். எவ்வளவுதானே அந்த குழந்தை காட்டி முகமோ குரங்கு முகம், உடலோ நர உடல். இந்த குரங்கோ முகமோ குரங்கு முகம், உடலோ நர உடல். இந்த குழந்தைக்கு எப்படி பெயர் வைப்பது? இந்த குழந்தை கட்டு என்னுடைய விருப்பத்திற்கும் அந்த அருணப்பெண்ணின் வெறுப்பிற்கும் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அந்த அருணப்பெண்ணு உண்மை ஆசைப்பட்டு உன்னை விருப்பப்பட்டான். இல்லை, ஆனால் நான் ஆசைப்பட்டேன். நீ வெறுத்தாய். அவன் ஆசைப்பட்டான். வெறுப்புக்கும் அவனுடைய விருப்பத்துக்கும் பிறந்த குழந்தை பெயர் வீரவாதி. என்னுடைய வெறுப்பிற்கும் அவனுடைய வெறுப்பிற்கும் அப்படி கிடையாது.
அப்படியெல்லாம் கிடையாது. காரணம், அந்த பெண்ணின் வெறுப்பிற்கும் இந்த சூரிய பகவானின் விருப்பத்திற்கும் பிறந்தது இந்த குழந்தை. சூரிய பகவானே, உன்னுடைய சூரிய பகவானுக்கும் அந்த அருள்பனுக்கு பிறந்தது சுக்கிரீவன். சூரிய பகவானே, உங்கள் அனைவருக்கும் அழகான பெயர் சொல்லி குழந்தைகளுக்கு நல்ல முறையோடு நாள் ஒரு மேனி பொழுதோடும் சீரம் சிறப்புடன் கண் இமை எப்படி காத்து வருகிறதோ அது வளர்ந்து வாங்க. இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் எந்த கரத்தால் நீ பெயரை சூட்டினாய்? என்னுடைய இறந்த கருத்தரால் சுட்டி என்ன செய்வது? இங்க வந்தது தவறு. ஏதோ வந்து விட்டேன். நடந்து விட்டது. என்னுடைய கரத்தில் என்னுடைய குழந்தைகளை கொடுத்து விட்டார்கள். அது எப்படி பெற்றவன்? முற்றோ துறந்தவன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை அரு மறுத்தவன். அப்படிப்பட்ட கரத்தில் இந்த இரு சிசுகளை கொண்டு சென்றால் பாமர மக்கள் என்னை பார்த்து ஏகலமாக பேசுவார்கள். அதனால என்ன செய்ய வேண்டும்? இந்த குழந்தையை எங்கே கொண்டு சென்றால் அந்த குழந்தை நாளொரு மணி பொழுது வளரும் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. என்னுடைய ஞானத்தை உணர்ந்து பார்த்தேன். அதை பார்த்தாயா? மதகம மலை. அந்த மதகம மலையிலே மதகம அரிசி, அந்த மதகம அரிசியிடம் இந்த குழந்தைகளை ஒப்படைத்து விட்டால் சீரம் சிறுவர் வந்து விடுங்கள் அல்லவா? இங்க நான் வந்த தவறு தானே. எப்படி கருத்தில் கொண்டீர்களாமா? இருக்க கூடாது அல்லவா?